ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, என்னுடைய சேனலில் வந்து ஆடியோ குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பிகாஸ் நானும் இப்போ தான் வீடியோ எடிட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ எனக்கு தெரியல மைக் ப்ராப்ளமா இல்லைனா எனக்கு ஒழுங்காக பண்ண தெரியல அப்படின்னு எனக்கும் தெரியல. பட் நான் அதை முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து கரெக்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கே தெரியுது என்னுடைய வீடியோவில் வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பறந்துப்போ. இந்த படம் எப்பயே வந்துருச்சு தான், பட் நான் இப்போ தான் பார்த்து முடித்தேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ½ முன்னாடி தான் வந்து பார்த்தே முடித்தேன். ஸோ நான் அந்த படத்தை எப்பயோ பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பற்றின விஷயங்கள், இந்த படத்தில் எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, அண்ட் ஆல்சோ இந்த படத்துல என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பறந்துப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தா, என்னன்னு சொல்றது இல்ல, கதை ஒரு பிளாட்டை நோக்கி இந்த படம் வந்து போகாது. ஒரு ஜேர்னியான ஒரு படம் தான், அண்ட் மோஸ்டா டைலாக் ஓரியன்டான ஒரு படம் தான். என்னன்னு சொல்றதுன்னா, ஒரு சின்ன பையன் ஒரு ஆஃபிலி எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து அந்த ஆஃபிலி லீவ் விடுவாங்க இல்லையா, அந்த லீவ்ல வந்து இருக்கான். ஆனா அந்த லீவ்ல நிறைய ஆன்லைன் கிளாஸ், நிறைய கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ல அவங்க தங்கி இருக்காங்க, அந்த ஃபேமிலி, அதாவது சிவா அண்ட் ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தங்கி இருக்காங்க. அந்த அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து ஒரு நார்மலான அப்பா அம்மா. எப்படி வந்து நம்ம அப்பா அம்மாலாம் வந்து மாசம் மாசம் வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்பா அம்மா. அதாவது சுருக்கமா சொல்ல போனா தே ஆர் சேசிங் த ட்ரீம்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாமா. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பையன் வந்து வீட்டில் இருக்கான், வீட்டில் தனியாக அவனை கூட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு எல்லாமே இருக்குதான், அவங்க வீட்டில் எல்லாமே இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, லேப்டாப் இருக்கு, விளையாடுறதுக்கு எல்லா பொருளுமே இருக்கு. அவன் என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறானோ அவங்க அப்பா அம்மா ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்கு. பட் ஸ்டில் அவனுக்குள்ள ஏதோ ஒன்று டீப் டவுன்ல அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு ஆளா அப்படிலாம் இல்லை. ஸோ அந்த டைம்ல அவனுக்கு வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த ஒரு ஜேர்னி கிடைக்குது அவனுக்கு. ஸோ ரோட் ட்ரிப் மாதிரி போறாங்க. அந்த ஒரு ரோட் ட்ரிப்ல அந்த சின்ன பையன் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்றான், அந்த சின்ன பையனை வச்சு இல்லைன்னா அந்த ஒரு ஜேர்னி வச்சு அந்த அப்பா அம்மா என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல இந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த படத்துடைய கதை. இதுதான் கதையான எனக்கும் சொல்ல தெரியல கரெக்டா. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு மாதிரி பிளாட்டை நோக்கி வந்து போகாது. இதுதான் பிளாட்டு. இப்ப பேரன்பு படம் பார்த்துருப்பீங்களா, பேரன்பு படம் எப்படி இருக்கும், இதுதான் பிளாட்டுன்ற மாதிரிலாம் இருக்காது இல்லையா, அப்படியே போவோம். ஸோ அதே மாதிரியான ஒரு படமா தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க டைரக்டர் ராம். ஸோ இதுதான் கதை. இந்த படத்துல எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நான் இந்த வீடியோ வந்து பெருசா வந்து ஒரு மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் பேச போறது கிடையாது. எனக்கு இப்ப நான் பார்த்து முடிச்சா எனக்கு என்ன மைண்ட்ல வருதோ நான் அதை அப்படியே பேசலாம்னு இருக்கேன். ஸோ இந்த படத்தை பார்க்கறப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சில படங்கள் பார்க்கறப்ப மட்டும் இந்த 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 லைஃப் மேல இல்லைன்னா வந்து இந்த உலகத்து மேல ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அண்ட் நம்ம வந்து ஒரு மாதிரி லைட் வெயிட்டா ஃபீல் பண்ணுவோம். சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது வந்து மோஸ்டா இந்த பிரேம் குமார் அவருடைய படத்துல நம்மளால பார்க்க முடியும். 96 இருக்கட்டும், மெய்யழகனா இருக்கட்டும், அந்த 2 படத்துலயுமே பாக்குறப்ப நமக்கு எப்படி ஃபீல் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி லைட் வெயிட்டா நம்மளே ஃபீல் ஆகும். அந்த படம் முடிக்கிறப்ப நமக்கே ஒரு லைட் வெயிட் ஃபீலிங் கிடைக்கும், ஓகே அப்படின்னு. அப்புறமேட்டு வந்து இந்த உலகத்துல எல்லாமே நல்லவங்களா இருக்காங்களே, ஏன்னா அவங்களுடைய அந்த பிரேம்குமார் வேர்ல்டுல வந்து எல்லாமே நல்லவங்க. ஒரு பூ கட்டுற அக்கால இருந்து ஒரு கண்டக்டர்ல இருந்து யாரோ எல்லாமே நல்லவங்க தான் அப்படின்ற ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. டைரக்டர் ராமுமே அதே மாதிரிதான். டைரக்டர் ராம் பாக்குறப்ப ஒரு படத்துல எப்பவுமே வந்து ஒரு பிலாசபிஸ் இருக்கும், அவருடைய ஐடியாலஜி வந்து புதுசா இருக்கும். எல்லாமே வந்து ஒரு உலகத்தை இப்படி பாக்குறாங்க அப்படின்னா அவர் வந்து அந்த பக்கம் இருந்து பார்ப்பாரு. ஸோ அதுதான் அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும், அவருடைய பழைய படங்கள் எல்லாம் பார்த்தாலுமே தெரியும். ஸோ அவருடைய எல்லாருமே 6 சொல்றாங்க, அது வந்து 9 சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி கொண்ட ஒரு ஆளு. ஸோ அவர் இந்த படத்தை எடுத்திருக்க விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ டெக்னிக்கலா அந்த படம் வந்து சூப்பர். அதெல்லாம் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்குன்னு அதெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் எனக்கு என்னுடைய தாட்ஸ் என்ன, என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு நான் சொல்றேன். ஸோ வந்து அதான் இந்த படம் பார்க்கறப்ப எனக்கு அதான் தோணுச்சு, லைட் வெயிட்டா ஃபீல் ஆச்சு. இந்த படமே பார்க்கறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய சீன்ல
என் கண்ணுல வந்து தண்ணி நிக்குது, ஆனா எனக்கு சிரிப்பு வருது. அந்த மாதிரி தான் வந்து நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா அந்த சிவாக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும், அந்த சீனா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆயா வந்து சேலை வாங்குவாங்க, அந்த சீனு. நெக்ஸ்ட் வேற என்ன சீனு, இந்த பணக்கார வீட்டுல போயிட்டு ஏசுதாஸ் இருப்பார் இல்லையா, அந்த அந்த பையனுடைய கிரஷ் வீட்டுக்கு வந்து அவங்க வந்து போவாங்க. அந்த சீன்ல சிவாவுடைய அந்த ஒரு மனநிலை என்னவா இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சீன்ல போய் அழுக வருது. ஏன்னா லிட்டரலா அழுக வருது. ஏன் அப்படின்னா எப்படி சொல்றது, அவரை பாக்கிறதுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டியா வந்து ஃபீல் பண்ணுவாது, ஒரு மாதிரி இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாது. நமக்கு அது இல்ல அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு டைலாகாவே இப்ப சொல்லுவாரு, நான் நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அந்த வார்த்தை முட்டால தான் நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாகாவே சொல்லுவாரு. சோ இதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அது லாஸ்டா வந்து நமக்கு நான் சொல்லியிருந்தேன், எனக்கு கல்ல அழுகியும் வருது, அதே சமயம் சிரிப்பும் வருது. இது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நம்ம வாழ வாழ்க்கையை பார்த்து நமக்கே வந்து ஒரு அழுகியும் வருது, அதே சமயத்துல நம்ம நம்ம வாழ ஒரு பேட்டர்ன், அந்த பேட்டர்னை பார்த்து சிரிப்பும் வருது. இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு தானே. இப்போ போன் இருக்கு, இப்ப எனக்கு மாதிரியாவது இப்போ போன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, இந்த பேசுறதுக்கு மைக் இருக்கு, நான் அப்லோட் பண்றதுக்கு என்னால ஈஸியா அப்லோட் பண்ண முடியும். என்ன இல்ல, நம்ம சுத்தி என்ன இல்ல, இன்ஸ்டன்டா எல்லாம் கிடைக்கும். பட் ஸ்டில் எப்படி சொல்றது, அது என்ன என்ன என்னன்னு நம்ம வாழ்க்கை வாழணும்னு ஒரு கேள்வி நமக்கு எப்பவுமே கேட்டுனே இருக்கோம்ல. எனக்கு எனக்கு நான் இப்போ வந்து எனக்கு இப்ப 24 ஆகுது. நான் என்னுடைய ஒரு மைண்டை வச்சு யோசிச்சு பாக்குறப்பெல்லாம், நான் அப்பப்ப உட்காந்து யோசிக்கிறப்பெல்லாம் என்ன தோணும்னா, நம்ம ஆக்சுவலாவே வந்து வாழலாமா இல்லைன்னா வந்து ஒரு 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 ப்ராசஸ்ல இருக்கோமான்ற மாதிரி. ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் ப்ராசஸ்ல இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எவனோ ஒருத்தவன் எப்பயோ செட் பண்ண ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்மள வந்து கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்றதுக்கு நம்ம அந்த ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கோமோ, நிஜமா வாழலாமான்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. 3BHK படத்துல வந்து சித்தார்த் ஒரு டைலாக் சொல்வாரு, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க இல்ல மிடில் கிளாஸ் லைஃப் ஆளுங்க வந்து ஒரிஜினலா வாழ்றாங்களா இல்ல ஒரிஜினலா வாழல, ஃபிட்டினாக ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்மள வந்து வச்சுக்கணும், அந்த ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போனாதான் நமக்கு இந்த சொசைட்டில வந்து ஒரு மதிப்பு இருக்கும். நம்ம ரிலேஷன்ஸா இருக்கட்டும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரன், நமக்கு ஒரு மதிப்பே அப்பதான் கிடைக்கும். நம்மள வந்து மனுஷனாவே அப்பதான் நாங்க மதிப்பாங்க. நல்ல வேலை வச்சிருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணி இருக்கணும், குழந்தை இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட இத்தனை பவுன் நகை இருக்கணும், இத்தனை கிரவுண்ட் நிலம் இருக்கணும் இல்லையா, இந்த அளவுக்கு வீடு இருக்கணும், காது இருக்கணும். சோ இதெல்லாம் வச்சுதான் உனக்கு நான் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா. இல்லைன்னா வந்து நம்ம நாமளும் நம்ம சொசைட்டில பாக்கலாம்ல, நீ நல்லவன் எல்லாம் மேட்ரு கிடையாது, உன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்றதான மேட்ரு. சோ அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஓடுறோம் ஓடிட்டே இருக்கோம், ஓடிட்டே தான் இருக்கும் நம்ம லைஃப்ல. சோ நம்ம சுத்தி பார்த்தா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நான் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இல்லைன்னா வந்து எப்படி சொல்றது, மத்த இந்த படத்துல காட்டின விதமே எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்சர்வ் பண்றோமான்றதே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. நம்ம இன்னைக்கு வந்து நம்ம மனுஷங்களா வாழறோம்ல, நம்மகிட்ட எத்தனை பேர்கிட்ட வந்து டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டிஸ் இருக்கு. இந்த 2025 எத்தனை பேருக்கு வந்து டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டிஸ் இருக்கு? யாருக்கிட்டயுமே இல்லை. எல்லாமே ரொம்ப டெம்ப்ளேட் மாதிரி வாழ்றாங்க. எல்லாமே வந்து இந்த மாதிரி பேட்டர்னுக்குள்ள வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா. நம்ம மோஸ்டா ஸ்க்ரோல் பண்றோம், இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம், யாராவது இன்ஃபுளுசரை பார்த்து நம்ம இன்ஃபுளுன்ஸ் ஆக்கிட்டே இருக்கோம், கன்சியூம் பண்ணிட்டே இருக்கோம். ஓ இதுவா, ஓ இந்த ப்ராடக்டா, இதுவா, இந்த டிஷர்ட்டா, இந்த பேண்டா, ரைட்டா. ஏன்னா இப்ப சோசியல் வேலிடேஷன் இப்படிதான் இருக்கு அப்படின்றது. சோ வந்து நம்ம கடைசி வரைக்கும் ஃபிட்டினாகவோ இல்லைன்னா வந்து ஸ்டாண்டர்டை மீட் பண்றதுக்காகவே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி. நான் எங்கேயோ இடத்துல படிச்சது, ஆர் யூ ரியலி லிவிங் ஆர் ப்ரிப்பேர் டு லிவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம சொல்ல போனா ப்ரிப்பேர் தான் பண்ணிட்டு இருக்கோம், வாழ்க்கை ஃபுல்லா ப்ரிப்பேர் தான் பண்ணிட்டு இருக்கோம், வாழறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணனா இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு. ஆனா இப்ப என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. சோ அதுதான் இந்த படம் வந்து கேள்வியா கேக்குது. நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த படம் வந்து சொல்லுது. நீங்க போனை ஸ்டாப் பண்ணுங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு
உங்க லைஃப கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன், என்ன 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 நடக்குது அப்படின்றது அப்படி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இந்த படம் வந்து நமக்கு சொல்லுது. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல இருந்து எனக்கு புதிஞ்ச விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு டக்குன்னு தோணுது என்னன்னா, இந்த அப்பா அம்மாவுடைய அந்த ஒரு வேலை ரைட்டா. ஏன்னா வந்து அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் போலையன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவா இருந்துச்சு. ஏன்னா அந்த சின்ன பையனுக்கு எதுவுமே தெரியாது, நார்மலா யாருமே இருக்கும் இல்லையா. அவன் மாட்டினே மழை குளம் அந்த மரம் இருக்க ஏரியாஸ் அதெல்லாம் வந்து அந்த அந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ஜாய் பண்றான். ஆனா அது அதுவும் எனக்கு தோணுச்சு. இப்ப நம்ம சின்ன வயசுல என்ஜாய் பண்ணிருப்போம்ல நிறைய விஷயத்த பார்த்து. ஆனா நம்ம வளர 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 அந்த அந்த விஷயம் நமக்கு என்ஜாய்மெண்டாவே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸே வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும், நம்மளுடைய அந்த ஒரு லிஸ்டே வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். நான் சின்ன வயசுல வந்து ஒரு பொம்மை காதுக்கு ஆசைப்படனா இப்ப என்னுடைய அந்த அந்த பொம்மை காதுன்றது இப்ப வேற ஒண்ணா மாறிட்டு இருக்கும். அப்ப வந்து எனக்கு ரிமோட் காது பிடிக்கும்னா அந்த ரிமோட் காது இப்போ இந்த வயசுல வேற ஒண்ணா மாறிடும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு அந்த விஷயம் வேற ஒண்ணா மாறிடும். ஏன் அகெயின் அது எங்க இருந்து வருது அப்படின்னா சோசியல் வேலிடேஷனுக்காக மட்டும்தான் வருது. யாராவது ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாங்க, அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து நான் மீட் பண்ணி வைக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ண ரெடி, நான் இஎம்ஐ வாங்குவேன், லோன் போடுவேன், என்ன இன்னும் ஓவர் ஒர்க் பார்க்கணுமா பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன் ரைட்டா. நான் இது எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம். கடைசியா நான் எல்லாத்தையும் எதுக்கு பண்றேன்னா ஃபேமிலிக்காக தானே பண்றேன், நமக்காக தானே பண்றோம், எனக்காக தானே பண்றோம் அப்படின்னு. பட் ஸ்டில் நம்மளே நம்ம உடைச்சுக்கிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணி நமக்கு என்ன அழகு இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. நமக்கு நார்மலாவே வந்து எப்படி சொல்றது, இதுக்கு இந்த மேட்டர்ஸா ஒன்று யோசிச்சு சொல்றேன். என்னன்னு சொல்றது, நார்மலாவே நம்ம அழகா இருக்கோம், அதுக்கு மேக்கப் போடுங்கன்னா பரவாயில்ல. நான் வந்து நல்லா வெயில்ல கத்து போயிட்டு மேக்கப் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஓகேவா இருக்கா மேட்டர் சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டா புரியுதா என்னன்னு தெரியல. பட் ஆனா புரியுது இல்ல என்ன சொல்றேன்னு. நார்மலாவே வாழ்ந்தாலே எல்லாத்தையுமே வந்து கரெக்டா பண்ணிக்க முடியும்ன்றது ஒண்ணுதான் இருக்கு. பட் ஆனா அகெயின் அதேதான், அந்த ஸ்டாண்டர்டு, அந்த ஒரு ஸ்டாண்டர்டை மீட் பண்ணணும், அந்த ஒரு கிரேட்னஸ், அந்த ஒரு எப்படி சொல்றது, அதான் அந்த சோசியல் வேலிடேஷன் ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. அந்த அதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதாக நம்ம வந்து ஓடிட்டே இருக்கோம். அந்த இடத்துல நம்ம உடஞ்சே போயிடுறோம். ஆனா அந்த இடத்துல நமக்கு ஒண்ணு கிடைக்குது தான். ஆனா அப்ப போயிட்டு அதை வச்சுக்கிட்டு என்ன யூஸ் இருக்கு அப்படின்றதுதான். ஸோ கடைசியா இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா, வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் நாட் ஹியூமன் டூயிங்ஸ் அப்படின்றது. ஓகேவா. நம்மளுடைய யூத்தல் நிலை தான் வந்து நம்மளை வந்து மனுஷன் அப்படின்றத வந்து நிர்ணயிக்கிறதே தவிர நம்ம வந்து ஓடுற ஓட்டம் நம்மளை வந்து மனுஷன் நிர்ணயிக்கல அப்படின்றத இந்த படம் வந்து கடைசியா சொல்லிடுது. அண்ட் ஆல்சோ பேரண்டா இருந்தீங்க அப்படின்னா பேரண்ட்டுக்கான ஒரு மெசேஜஸ் மாதிரி இந்த படம் வந்து சொல்லுது. பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி. நம்ம பேச்சுலரா இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ அவ்வளவுதான் எனக்கு இந்த படத்துல வந்து பிடிச்ச விஷயங்கள், எனக்கு தோணுன விஷயங்கள். ஸோ நீங்க ஒன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் போய் பாருங்க, ப்ளீஸ் போய் பாருங்க. ஏன்னா நானே வந்து இன்னைக்கு இந்த படத்தை பார்க்கணுன்ற ஐடியாவே இல்லை, எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. நான் வந்து கொஞ்சம் மாதிரி மென்டலி கிளட்டடா இருந்தேன். ஸோ அதனால நிறைய ரீசெண்டா நிறைய படங்கள் நான் பார்க்கறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த வருஷமே சொல்ல போனா நான் நிறைய படம் பார்க்கல, இன்னும் குபேரா பார்க்கல, எதுவுமே பார்க்கல. ஸோ நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், நிறைய படத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப மென்டலி கிளட்டடா இருக்கேன். அன்னைக்கு நான் என் லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சா. ஸோ இப்ப படத்தெல்லாம் பார்க்க எனக்கு தோணல. பட் இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தேன்னா, சரி இதை என்ன பண்ணலாம், எப்படி சொல்றது, ஆன்லைன்ல நோண்ட வேணாம், யூடியூப் பார்க்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், ஏதாச்சும் வந்து கொஞ்சம் வேலைச்சும் பண்ணுவோம்னு சொல்லப்போ எனக்கு படம் பார்க்கலாம்னு தோணுச்சு. என்ன படம்னு தோணுப்போ இந்த படம் தான் தோணுச்சு. இந்த படம் பார்க்கல பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸோ பார்த்ததும் ஒரு நல்லதா இருந்துச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டா இப்போ நான் ஃபீல் பண்றேன். ஓகே பாத்துக்கலாம். என்ன அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, அந்த தூசி படிஞ்சத கொஞ்சம் தொடர்ச்சி விட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த படம். இப்போ கொஞ்சம் நல்லா கிளியரா பார்க்க முடியுது என்ன விஷயம் என்ன ப்ராப்ளம் அப்படின்றது. ஸோ நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கண்டிப்பா பாருங்க, ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா. அண்ட் ஆல்சோ டிஸ்க்ளைமரும் சொல்லிடுறேன், இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்குமா கூட அது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த படம் ஸ்லோவா தான் போகுமே. இந்த படத்துல வந்து ரேஸுக்கான ஸ்கிரீன் பிளே இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு எப்படி சொல்றது, எந்த ஒரு அட்ரினல் ரஷ் கொடுக்குற அந்த ஒரு எலமெண்ட்ஸ் எல்லாம் படத்துல இல்லவே இல்லை. நார்மலா போவோம் நம்மளை காட்டும் இந்த படம், நம்மளை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும் இந்த படம். அவ்வளவுதான். ஓகேவா. அந்த மாதிரியான படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி பார்த்துருக்கான், அவன் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு வந்து லியோ கூலி அந்த மாதிரி படம் தான் பிடிக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த மாதிரி படம் தான் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். பட் இல்ல நான் மெய்யாக நான் பார்ப்பேன், 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் 1 இயர் 2 இயர்ஸ் நான் பார்ப்பேன்.
சாலிடா சிம்பிளா சொல்ல போனா என்னால வந்து 40 நிமிஷம் யூடியூப் வீடியோ உட்காந்து நான் சலிக்காம பார்ப்பேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஏன்னா இன்னைக்கு அதுவே வந்து ஒரு பெரிய மேட்டரா இருக்குது. எல்லாரும் வந்து 10 நிமிஷம் வீடியோ கூட பார்க்க முடியல. இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களே 10 நிமிஷம் வீடியோ நான் பார்க்க மாட்டேன், ஆட்ஸ் வந்துச்சுன்னா நான் அப்படியே அந்த வீடியோ அப்படியே கட் பண்ணிடுவேன், நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த அளவுக்கு ஸ்பீடா எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதான், உங்களுக்கு அந்த மாதிரி படம் பார்க்க போட்டீங்கன்னா இந்த படம் கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான படமா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கலாம், என்னடா படம் அப்படின்னு சொல்லலாம். அது அது உங்களை பொறுத்ததுக்கு. ஸோ அவ்வளவுதான், இதுதான் இந்த வீடியோல நான் பேசணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ ஆர்டரா இல்லைன்னு தெரியும், ஆர்கனைஸ்டா இல்லைன்னு தெரியும். பட் ஸ்டில் எனக்கு அப்படியே பேசணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். கொஞ்சம் அப்படியே விட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா அது பண்ணீங்கன்னா எனக்கும் ஜாலி, உங்களுக்கும் ஜாலி. ஓகே, சரி, ஓகே, பாய்.